செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லேருந்தே வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து என்னது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அக்யூஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பயோனியர் ஸ்பீஷியஸ் தென் ப்ரைமரி சக்சஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபாரஸ்ட்டு ஃபயர்ஸ் மூலமாக ஃபார்ம் ஆகிறது தான் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். செகண்டரி சக்சஷனை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால் ஃபார்ம் ஆன இதை வந்து என்ன பண்ணுறதுனா எகெயின் வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து என்னதுன்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஃபயரு, ஃப்ளூடு, ஹியூமன் ஆக்டிவிட்டினால் சில நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ்னால் அந்த இது வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறதுனா ஆல்ரெடி டெவலப்டான கம்யூனிட்டியை வந்து நாம் நியூவாக வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் வந்து செகண்டரி சக்சஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக இந்த சக்சஷனை பொறுத்த வரைக்கும் லெஸ் டைம் தான் ஆகும் தென் டைம் டேக்கன் ஃபார் ப்ரைமரி சக்சஷன். ப்ரைமரி சக்சஷனை விட கொஞ்சம் வந்து டைம் வந்து கம்மியாக தான் ஆகும்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த ப்ரைமரி செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான பிக்சர்ஸை வந்து சீதர் ஃபயர்னால் இந்த பிளேஸ் வந்து என்னவாயிடுச்சுன்னா டெஸ்ட்ராய்டு ஆகிடுச்சு ஒரு இயரில். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோன்னா ஹெர்ப்ஸ் மாதிரியான ஆனுவல் பிளான்ஸை வந்து இது பண்ணுறோம். அதற்கப்புறம் அதிலருந்து கிராசஸ் அண்டு பெரனியல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம். 5லேருந்து 150 இயர்ஸில் வந்து அந்த பெரனியல்ஸும் கிராஸஸும் வந்து ஷர்ப்ஸாக வந்து நல்லா க்ரோ ஆகுது. 150 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியில் வந்து ஷர்ப்ஸும் ட்ரீஸும் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் சக்சஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். பிக்சரில் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைமரி சக்சஷன்ஸ்க்கும் செகண்டரி சக்சஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டெவலப்பிங் இன் அ பேரன் ஏரியா. இது வந்து வெற்றிடமான பகுதியிலேருந்து நம்ம உருவாக்குறோம். இது வந்து ஆல்ரெடி இருந்த இதிலேயே டிஸ்டர்ப்டு ஏரியாவிலேருந்து என்ன பண்ணுறோன்னா ஃபார்ம் பண்ணுறது தான் செகண்டரி சக்சஷன். இனிஷியேட்டட் டியூ டு பயாலஜிக்கல் ஆர் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இனிஷியேட்டட் வந்து என்னவாக இருக்கும், பயாலஜிக்கலோ அல்லது வந்து எனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோ வந்து இருக்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்க்கு வந்து சாயிலோ நோ சாயில் வைல் ப்ரைமரி சக்சஷன் ஸ்டார்ட்ஸ். இதில் வந்து சாயில் வந்து தேவையில்லை ப்ரைமரி சக்சஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் வந்து ஆல்ரெடி அந்த சாயில் வந்து கவர் ஆகிட்டுருக்கும். இதில் பயோனியர் ஸ்பீஷியஸ் கம் ஃப்ரம் அவுட் சைடு என்விரான்மெண்ட். அவுட் சைடில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருந்து உருவாகிறது பயோனியர் ஸ்பீஷியஸ். இதில் பொறுத்த வரைக்கும் பயோனியர் ஸ்பீஷியஸ் டெவலப் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இட் டேக்ஸ் மோர் டைம் டு கம்ப்ளீட். இதை எடுக்கிறதுக்கு வந்து என்னவாகும்னா மோர் டைம் வந்து ஆகும். இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறிதளவுலேயே டைமிங்கில் வந்து என்ன பண்ணிடலாம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். த ஃபாரஸ்ட் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர் அண்டு எக்ஸசிவ் லம்பரிங் மே பி ரீஆக்குபைடு பை ஹெர்ப்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம்ஸ். அதாவது காடுகள் வந்து ஃபயர்னால் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுன்னா ஹெர்ப்ஸ் வந்து அதை ரீஆக்குபை பண்ணிடும் பீரியட் டைம் வந்து எடுத்துட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து அல்லோஜெனிக் சக்சஷன்ஸ். அல்லோஜெனிக் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ் ஆஸ் எ ரிசல்ட்ஸ். ஓகே. Next one, allogenic successions. It occurs result of abiotic factors. Replacement of existing community is caused by other external factors, soil erosion, leaching, etc. and not by existing organisms. இந்த allogenic succession பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. ஒரு கம்யூனிட்டியோடைய ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து என்னது அல்லோஜெனிக் சக்சஷன்ஸ் அப்படின்றோம். அதாவது சாயில் எரோஷன், லீச்சிங் இந்த மாதிரியான கம்யூனிட்டினால் அது வந்து மாறிச்சுன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான். புரியுதுங்களா? ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வந்து சாயில் எரோஷனாலையும் லீச்சிங்னாலையும் வந்து என்னவாகும்னா ஆல்டர் த நியூட்ரியன்ட் வேல்யூ ஆஃப் த சாயில் லீடிங் டு த சேஞ்ச் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இன் தட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? Next one, autotrophic succession. If the autotrophic organisms like green plants are dominant during the early stages of succession is called autotrophic succession. This occurs in habitat which is rich in inorganic substances since green plants dominate in the beginning of this succession.
there is a gradual increase in organic matter and subsequently the energy flow in the ecosystem. அதாவது இந்த ஆட்டோட்ராஃபிக் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதர் இந்த ஆர்கானிசம்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் பிளான்ஸ் தான் வந்து டாமினண்ட்டாக வந்து இருக்கும் இயர்லி ஸ்டேஜஸில். அதற்கப்புறம் இது வந்து எதில் இருக்கும் இதனுடைய ஹேபிடேட் அப்படின்னா, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து ரிச்சாக இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சில க்ரீன் பிளான்ட்ஸ் டாமினண்ட்டாக வந்து இருக்கும் பிகினிங் ஸ்டேஜஸில். வந்து கிராஜுவலாக தொடர்ச்சியாக இதனுடைய இது வந்து என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா, இதுதான் வந்து ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன்ஸ். இதில் வந்து இன்னொரு இது வந்து பாருங்கள், ஹெட்டிரோட்ராஃபிக் சக்சஷன். ஹெட்டிரோட்ராஃபிக் சக்சஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத ஒரு முறை பாருங்கள். அதாவது ஹெட்டிரோட்ராஃபிக் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா, ஃபங்கஸு, ஆக்டினோமைசிட்டிஸ் அண்ட் அனிமல்ஸ் இது எல்லாமே வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இதனுடைய ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹெட்டிரோட்ராஃபிக் சக்சஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஆர்கானிக் ஹேபிட்டேட்ஸை வந்து எடுத்துக்குது. ஹெட்டிரோட்ராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாமினண்ட்டாக வந்து இருக்குது சக்சஷன்ஸில். இது வந்து ஒரு கிராஜுவல் டிக்ரீஸ் இன் எனர்ஜி கண்டென்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா, அதற்கப்புறம் இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைமரி சக்சஷன்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி அண்ட் பேரன் ஏரியாவில் வந்து வளருது. செகண்டரி சக்சஷனை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டியும் அதன் டிஸ்டர்பன்ட் ஏரியாவில் வந்து என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கோ அந்த ஏரியாவில் வந்து ஃபார்ம் ஆகும். ஆட்டோஜெனிக் சக்சஷன்ஸ் அப்படின்றது பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அல்லோஜெனிக் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸாக வந்து இருக்குது. ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் அக்யூஸ் இன் த மீடியம் தட் இஸ் ரிச் இன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்டிரோட்ராஃபிக் சக்சஷன்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு ரிச்சான மீடியமில் வந்து ஃபார்ம் ஆகும், ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வந்து ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, தட்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் சக்சஷன்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வந்து ஈக்கலாஜிக்கலுடைய ப்ராசஸ், அதாவது ப்ராசஸ் ஆஃப் சக்சஷன்ஸுடைய ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து நியூடேஷன், இன்வேஷன், நெக்ஸ்ட்டு ஒன் காம்படிஷன்ஸ், அதற்கப்புறம் வந்து ரியாக்ஷன்ஸ், அதற்கப்புறம் ஸ்டெபிலைசேஷன்ஸ். இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து இருக்கும். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு நம்பர் ஆஃப் சீக்வென்ஷியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைமரி ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன்ஸில் இருக்கிறது இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸான இதுதான் சக்சஷன்ஸ் தான். ஓகேங்களா, அதாவது நியூடேஷன்ஸ்னால் என்ன, இன்வேஷன்னால் என்ன, எக்ஸஷன்ஸ்னால் என்ன, அக்ரிகேஷன்ஸ்னால் என்ன, தென் ரியாக்ஷன்ஸ்னால் என்னன்னுட்டு கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒன் நியூடேஷன்ஸ் அப்படின்றது த டெவலப்மெண்ட் ஆஃப் எ பேரன் ஏரியா வித்தவுட் எனி ஃபார்ம் ஆஃப் லைஃப். த பேரன் ஏரியா மே பி டெவலப்டு டியூ டு topographic, soil erosion, wind actions, climatic, hail, storm, fire and biotic ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், எபிடமிக்ஸ் எக்ஸெட்ரா ஃபேக்டர்ஸ். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பேரன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இதை வந்து வெற்றிடத்தில் வந்து என்ன பண்ணுன்னா ஆர்கானிசம்ஸை வந்து எந்த வகையான லைஃப்பும் இல்லாத எம்டி பிளேசஸில் வந்து ஃபார்ம் ஆகிறது. அது எப்படி டெவலப் பண்ணுறதுனா டோப்போகிராஃபிக்காக ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாயில் எரோஷன்ஸாக, விண்டா ஆக்ஷன்ஸாக இருக்கலாம், அல்லது கிளைமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஹெயில்ஸு, ஸ்ட்ரோம், ஃபயர்ஸு, தென் பயோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸும் எபிடமிக்ஸும் வந்து சேர்ந்தது. சரிங்களா, இது வந்து நியூடேஷன்ஸில் வரும். அடுத்த ஒன் வந்து இன்வேஷன். இன்வேஷன்ஸ் அப்படின்றது ஸ்பீஷியஸ் இன்வேர்ட் ஆர் ரீச், அதாவது ஸ்பீஷியஸ் வந்து இன்வேர்ட் ஆகிறது, ரீச் ஆகிறது பேரன் ஏரியாவிலேருந்து எனி அதர் ஏரியாவுக்கு வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதற்கு இன்வேஷன்னு பேர். ஃபார் வென் த சீட்ஸ், ஸ்போர்ஸ் ஆர் அதர் ப்ராபக்யூல்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷியஸ் ரீச் த barren area by air, water and various other agent, it is known as migrations. அதாவது இதை வந்து என்ன சொல்லுவோம்னா மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சீடோ அல்லது வந்து ஸ்போர்ஸோ வந்து பிளான்ட் ஸ்பீஷியஸ் வந்து பேரன் ஏரியாவுக்கு வந்து ரீச் ஆகிறது காற்று மூலமாகவோ வாட்டர் மூலமாகவோ அல்லது சில ஏஜென்ட்ஸ் மூலமாகவோ வந்து ரீச் ஆகிறது தான் வந்து என்ன சொல்கிறது இன்வேஷன், மைக்ரேஷன், இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு.
எக்ஸிசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆஃப்டர் ரீச்சிங் த நியூ ஏரியா இன்வேஷன் த சக்ஸஸ்ஃபுல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஸ்பீஷியஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் adjustment with the conditions prevailing in the area is known as excisis. If the establishment is complete, the plant will be able to reproduce sexually in that பர்டிகுலர் ஏரியா. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அல்லது எக்ஸிசஸ் அப்படின்றது வந்து இப்போது அந்த ஸ்போரோ சீடோ வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போயிட்டு ரீச் ஆகிடுச்சு, பேரன் ஏரியாவிலேருந்து இன்னொரு இதுக்கு போயிடுச்சு, இடம் பெயர்ந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்பீஷியஸ் வந்து என்ன பண்ணுன்னா முளைக்க ஆரம்பிக்கணும். அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது. புரியுதுங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ரோவ் ஆகி ஒரு பிளான்ட்டாக மாறுறதுக்கு பேர் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு பேர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து அக்ரிகேஷன்ஸ். த சக்ஸஸ்ஃபுல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் species as a result of reproductions and increase in populations of the species, then the earlier stage is called aggregations. கவனிங்க, சக்ஸஸ்ஃபுல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸில் வந்து பிளான்ட்டுடைய பாப்புலேஷன்ஸ் வந்து என்னவாகும்னா ஒரு பிளான்ட்லேருந்து அனதர் ஒன் பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி பிளான்ட்டுடைய பாப்புலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? அக்ரிகேஷன்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்பிடேஷன்ஸ். இந்த அக்ரிகேஷனில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்பீஷியஸ்க்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் அண்டு இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ஸ் வந்து நடக்கும். அந்த மாதிரி நடந்ததுன்னா அதற்கு நேம் வந்து என்னது? காம்படிஷன்ஸ். அதாவது வாட்டருக்காகவும் நியூட்ரியண்ட்டுக்காகவும் சில இதற்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து போராட்டங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன் ரியாக்ஷன்ஸ். இந்த ஸ்பீஷியஸ் வந்து என்ன பண்ணுன்னா அதனுடைய வாழிடத்துக்காக ஆக்குப்பையிங் பண்ணுறதுக்கு கிராஜுவலாக வந்து மாடிஃபை பண்ணிக்கும், தன்னுடைய என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கும். வேர் த எக்ஸிட்டிங் ஸ்பீஷியஸ் கம்யூனிட்டி இஸ் டிஸ்பிளேஸ்டு ஆர் ரீப்ளேஸ்டு பை அனதர், திஸ் இஸ் கால்டு ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே என்ன பண்ணுறது? மாடிஃபை பண்ணிக்கிறது. த கம்யூனிட்டி விச் இஸ் ரீப்ளேஸ்டு பை அனதர் கம்யூனிட்டி இஸ் கால்டு செரல் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியிலேருந்து ரீப்ளேஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அனதர் கம்யூனிட்டிக்கு பேர் செரல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டெபிலைசேஷன்ஸ் அப்படின்றத கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிளான் கம்யூனிட்டி தான் நாம் என்ன சொல்கிறோன்னா ஸ்டெபிலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிளான் கம்யூனிட்டி விச் மெயின்டைன் இட் செல்ஃப் இன் ஈக்குவலிபிரியம். இது வந்து என்ன பண்ணுன்னா ஈக்குவலிபிரியம் ஆகி வித் கிளைமேக்ஸ் ஆஃப் த ஏரியா அண்ட் நாட் ரீப்ளேஸ்டு பை அதர்ஸ் இஸ் நவுன் அஸ் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அண்ட் த ஸ்டேஜ் இஸ் கிளைமேட் ஸ்டேஜ். அதாவது கடைசி நிலை அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் பிளான் கம்யூனிட்டி வந்து ஸ்டெபிலைசேஷன்ஸ் ஆகுது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன பிளான் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் ஆகும், ஈக்குவலிபிரியமாக வந்து மெயின்டைன் ஆகி கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஏரியா வந்து ரீப்ளேஸ் ஆகாமல் இருந்ததுன்னா அதற்கு பேர் வந்து என்னது? கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பேர். சரிங்களா? அவ்வளோதான், இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு முறை ரீகால் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஈக்காலஜிக்கல் சக்சஷனை வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஈக்காலஜின்னா என்ன? நேச்சுரல் ஏரியாஸ் சப்ஜெக்ட் டு டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மெனி கைண்ட்ஸ் ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ்னால வந்து எர்த்குயிக்கு, ஹுராசன்ஸ், தென் ஃபயர்ஸு, இந்த மாதிரி என்ன ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்பன்ஸ்னால டெஸ்ட்ராய் ஆனக்கூடிய பிளான்ட் இதை வந்து சக்ஸஸ்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது? பிளான்ட் சக்சஷன்ஸ் அப்படின்றது. அதை வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் சக்சஷன்ஸ்னால் என்ன? ப்ரைமரி சக்சஷன்ஸ், நெக்ஸ்ட்டு செகண்டரி சக்சஷன்ஸ், அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அல்லோஜெனிக், ஆட்டோஜெனிக், ப்ராக்ரஸிவ், ரெட்ரோகிராசிவ் அப்படின்ற டைப்ஸை வந்து பார்த்தோம். இந்த சக்சஷன்ஸை வந்து காஸ் பண்ணக்கூடிய இதை வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். எர்த்குவைக்கு, டைடல் வேவ்ஸு, வால்கோனிக் எரிப்ஷன்ஸு, தென் வந்து ஹரிகேன்ஸ், இந்த மாதிரியான நிறைய இது இருக்குது. புரியுதுங்களா? ஹியூமன்ஸ்னால கூட வந்து என்னவாகும்? சில டிஸ்டர்பன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்கலாஜிக்கல் சக்சஷனுடைய ப்ராசஸ் வந்து என்னென்ன இருக்குன்றத 5 டைப்ஸில் வந்து நியூடேஷன்ஸ் அப்படின்னா என்ன? பேரன் ஏரியாவில் வந்து
பிளான்ஸ் வந்து இல்லாத பகுதியில் வந்து பிளான்ஸை க்ரோ பண்ணுறத நியூட்ரிஷன்ஸ்னு சொல்கிறோம். இதிலிருந்து சீட்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகி இன்வேஷனுக்கு போய் ரீச் ஆகும். அதை வந்து இன்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்வேஷனில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து காம்படிஷன்ஸ் நடக்கும். அதாவது தன்னுடைய இருப்பிடத்துக்காகவும் தென் வந்து ஃபுட்டு வாட்டர் இந்த மாதிரி இதற்காக வந்து போராட்டங்கள் வந்து நடந்ததுன்னா காம்படிஷன் சொல்கிறோம். அதன் மூலமான சில ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதற்கப்புறம் வந்து அந்த பிளான்ஸ் வந்து பர்டிகுலர் இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன்ஸ் வந்து ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராசஸ் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் சக்சஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் வந்து பிளான்ட் சக்சஷன்ஸுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம்.